ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க உங்களை ஃப்ரெண்டாக நினைக்கிறாங்களா இல்லை அவங்க மனசில் வேற ஏதாச்சும் இருக்கான்னு ஆண்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். இது பல நேரத்தில் ஒரு விதமான பயத்தையும் வர வைக்கும். அவங்க உங்ககிட்ட காதலிக்கிற எண்ணத்துல தான் பழகுறாங்கன்னு நினச்சி நீங்கள் உங்களோட காதலை சொல்லலான்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க இல்லை நான் ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுனேன்னு சொல்லி உங்களை தப்பாக நினச்சிடுவாங்களோன்னு எல்லா ஆண்களுக்குமே பயம் வரும். ஒரு பொண்ணோட உணர்வுகளை அவங்க உங்ககிட்ட பேசுகிற விதம், அவங்க நடந்துக்கிற விதம், அப்புறம் அவங்களோட பாடி லாங்குவேஜ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மேலே காதல் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை வெளிப்படையாக கேட்கவும் முடியாது. இப்போ நான் சொல்கிற டிப்ஸை வச்சு நீங்கள் நேசிக்கிற பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கா, உங்கள் மேலே காதல் இருக்கான்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருந்தா அவங்க உங்களை பார்த்ததும் அவங்களோட ஃபேஸில் ஒரு மாற்றம் தெரியும். லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அவங்க முகம் பார்க்குறதுக்கு பிரகாசமாக இருக்கும். இது ஒரு நல்ல அறிகுறி. இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களுக்கு உங்களை பார்த்ததும் ஒரு விதமான சந்தோஷம் வரும். ஒருவேளை அவங்க முகம் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சாதாரணமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. சில பொண்ணுங்க பிடிச்சிருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி வேற ஏதாச்சும் அறிகுறிகள் தெரியுதான்னு பார்க்கணும். அடுத்த அறிகுறி, அவங்க உங்கள் முன்னாடி இருக்கும்போது அவங்க உடல் மொழியில் ஒருவித மாற்றம் இருக்கும். சில நேரத்தில் களையாத அவங்களோட முடியை உங்களை பார்த்ததும் சரி செய்வாங்க. அவங்க வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க முகம் உங்கள் பக்கம் திரும்பி இருக்கும். அடிக்கடி கண்கள் உங்களையே பார்க்கும். இது உங்கள் மேலே அவங்களுக்கு இருக்க ஈர்ப்பை காட்டும். அடுத்தது, அவங்களுக்கு உங்கள் கூட நேரம் செலவழிக்க ஆசைப்படுவாங்க. டீ சாப்பிடலாமா, வெளியில் போகலாமான்னு உங்ககிட்ட அடிக்கடி கேட்பாங்க. உங்கள் மேலே லவ் இல்லைன்னா உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க உங்கள் கூட இருந்தால் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்தது, அவங்க உங்ககிட்ட பேசும்போது உங்கள் கண்ணை பார்த்து பேசுவாங்க. இது அவங்க உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையோட வெளிப்பாடு. ஒருவேளை அவங்க உங்கள் கண்ணை பார்த்து பேசலை அப்படின்னா உங்கள் மேலே காதல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இது ஒரு வித கூச்சம்னு கூட சொல்லலாம். உண்மையாக நேசிக்கிற ஒருத்தர்கிட்ட சிலருக்கு கண்களை பார்த்து பேச முடியாது. அடுத்தது, உங்களை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. நீங்கள் எப்படி, உங்கள் கேரக்டர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை உங்களோட நண்பர்கள் உங்களை பற்றி பேசும்போது அவங்க முகத்தில் சிரிப்பு வருது அப்படின்னா அது அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்க ஈர்ப்பை காட்டும். எது எப்படியோ, உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா அதை அவங்க கிட்ட தைரியமாக நேராகவே போயிட்டு சொல்லிடுங்க. நீங்கள் தயங்கி நேரத்தை வீணாக்கி அவங்க உங்களுக்கு கிடைக்காம போனதும் நம்ம லவ்வை சொல்லியிருக்கலாமோன்னு யோசிச்சு கஷ்டப்படாதீங்க. நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக என்னை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறதால உங்கள் வாழ்க்கையே மாறலாம் இல்லையா? பொண்ணுங்களோட காதல் எப்படி இருக்குன்னா, பொண்ணுங்களோட காதல் எப்பவும் தான் நேசிக்கிற ஆண் மனதோட நெருக்கமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தான். பொண்ணுங்க தனக்கு துணையாக வர்ற ஆண் எப்பவும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. எப்பவுமே தன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்துறவனையும் தனக்கு விருப்பமானதை செஞ்சு சந்தோஷப்படுத்துறவனையும் தான் தன்னோட நீடித்த வாழ்க்கை துணையா ஏத்துக்கிறாங்க. இப்போல்லாம் கல்விலையும் வருமானத்திலையும் ஆண்களை விட பொண்ணுங்க எவ்வளோ உயரத்துல இருந்தாலும் தனக்கு உறுதுணையும் ஆறுதலாகவும் இருக்க ஆண்களை தான் பொண்ணுங்க விரும்புறாங்க. இந்த காலகட்டத்துல நிறைய மாற்றங்கள் வந்த பிறகும் பொண்ணுங்களோட காதல் மாறவே இல்லைன்னு தான் சொல்லணும். தனக்கு அழகா ஸ்டைலா இருக்க ஆண் தான் துணையா வரணும்னு யோசிக்காம எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கிற திறமையும் கஷ்டத்துல தனக்கு ஆறுதலா கூடவே இருக்க ஆண்களை தான் பொண்ணுங்க நேசிக்கிறாங்க. ஆனா சில ஆண்கள் காதல்னு வரும்போது அழகான பொண்ணுங்களையும் திருமணம்னு வரும்போது
பணம் இருந்தா போதும்னு அடிக்கடி அவங்களோட மனசை மாத்திக்கிறாங்க. ஒரு சில ஆண்கள் பொண்ணுங்களோட அழகை பார்த்து தான் லவ் பண்றாங்க. ஆனா பொண்ணுங்க அப்படி இல்லை. ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மேல காதல் வரணும்னா அந்த ஆண் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்துருக்கணும். எது நடந்தாலும் உனக்கு நான் இருக்கேன், பயப்படாதுன்னு சொல்லி தைரியத்தையும் பாதுகாப்பையும் ஒரு ஆண் கொடுக்கும்போது அந்த ஆண் மேல அவளுக்கு காதல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அந்த ஆணோட விவேகம், நகைச்சுவை உணர்வு, அந்த ஆண் காட்டுற அக்கறை, இதெல்லாம் பார்த்து தான் லவ் பண்ணுவா. பொதுவா ஆண்களோட காதலை விட பொண்ணுங்களோட காதல் ஸ்ட்ராங்கா இருக்கும். சீக்கிரமா யாரையும் லவ் பண்ணிட மாட்டாங்க. அப்படி லவ் பண்ணா மறக்க மாட்டாங்க. தன்னை பத்தி யோசிக்கிறத விட அவனை பத்தி தான் எப்பவும் யோசிப்பாங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆபத்துல உதவிக்கு யாருமே இல்லாம தவிக்கும் போது அந்த நேரத்துல அவளை காப்பாத்துற ஒரு ஆண் மேல அந்த பொண்ணுக்கு காதல் வரும். நமக்கு ஒரு பிரச்சனைனா அதுல இருந்து நம்மளை காப்பாத்த ஒருத்தர் இருக்காங்கன்னு அவளோட மனசுல உங்களை நினைச்சுப்பா. அதே மாதிரி அவளோட சந்தோஷத்தையும் வலிகளையும் அந்த ஆண் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புவா. அவ அடையணும்னு நினைக்கிற ஒரு சில பொருளை அவளால அடைய முடியாம தவிக்கும் போது அதை ஒரு ஆண் வாங்கி கொடுக்கும்போது அந்த ஆண் மேல காதல் வரும். அந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பூ ரொம்ப பிடிக்குமா. அவங்க ஆசைப்படுற பூவை ஒரு ஆண் கொண்டு வந்து கொடுத்தாலே அந்த ஆண் மேல காதல் வந்துடுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லவ்வருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பர்சன் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.